சுஜாஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூ. அதாவது பாத்தீங்கன்னா இந்த திவாகர் அப்படின்ற ஒருத்தர் வந்து, அதாவது என்ன வந்து நானே அழிச்சுப்பேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு அவதாரம் எடுக்க பாக்குறாரா இல்ல என்னன்னு தெரியல. அவர் வந்து கரெக்டா வந்து ஒரு காம்போ செட் பண்ணி ஒரு ஆர்கானிக்கா அமைஞ்ச காம்போ தான் வினோத் அண்ட் திவாகரோட காம்போ. ஆனா அதையே வந்து பாத்தீங்கன்னா வந்து அவரே வந்து கெடுத்துக்கிட்டாரு. ஸோ வீக்கெண்ட் எபிசோட்ல உங்க இது வந்து இன்ஸ்டால வைரல் ஆக போகுது அப்படின்னு சொன்ன, வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து ஏதோ இவருனாலதான் வந்து அது பெருசாயிடுச்சு அப்படின்ற மாதிரி திவாகர் நினைச்சிட்டு இருக்காரு போல. பட் உண்மையிலேயே சொல்லணும்னா வினோத்னால தான் பாத்தீங்கன்னா அது வெளியிலேயே தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா வினோத் திவாகரை கலாய்க்கும் போது அந்த மெய்யழகன் காம்போன்ற மாதிரி ஒன்று செட் பண்ணி பயங்கரமா டென்டா போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனா திவாகரோட முழு சிந்தனை எப்படின்னா, அதாவது என்னாலதான் வந்து ஃபேமஸ் ஆகுறாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி. இது வந்து போன வீக்கெண்ட் எபிசோட்லயே சேதவண்ண வந்து சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி, திவாகர் உங்கனால வந்து இல்ல உங்க ஃபேம் யூஸ் பண்ணி தான் அவங்க பெரிய ஆள் ஆகணும்லாம் இல்லை, இந்த வீட்டுல யார் வந்தாலுமே அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஃபேம் இருக்கதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த வாரம் இன்னும் ரொம்ப மோசமாக தான் திவாகர் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவருக்கு வந்துட்டு தனிப்பட்ட முறையில வினோத் அப்படின்ற ஒருத்தர் வந்து எப்படி வேணாலும் டார்கெட் பண்றாரு. பட் இந்த சாட்டர்டே எபிசோட்ல எனக்கு நான் வெயிட் பண்றது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான். ஃபர்ஸ்ட் வினோதை வந்து சேவ் பண்ணும். ஸோ சேவ் அந்த எவிக்ஷன் ப்ராசஸ்ல வரும்போது ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டா சேவ் பண்றது பாத்தீங்கன்னா வினோத் சேவ்ட் அப்படின்னு சொல்லும் போது திவாகர் மூஞ்சில ஒரு க்ளோஸ் அப் வைக்கணும். அந்த ரியாக்ஷனை நான் பார்த்தே ஆகணும். ஏன்னா அவ்வளவு கடுப்பா இருக்கு. ஏன்னா வினோத் வந்து பாத்தீங்கன்னா அவருக்காக பாத்தீங்கன்னா நைட் தூங்கும் போது கொரட்டை அவ்வளவு விடும் போதும் பேர் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தூங்குறாரு. அப்புறம் நைட்டு மண்டே மசாஜ் பண்ணி விட்டுறாரு, நிறைய விஷயங்கள் பேசுறாரு, ஒரே பெட்மேட்டா இருக்காரு. ஆனா அவரை போயிட்டு பாத்தீங்கன்னா தனி முறையில தாக்குதல் பண்றதுன்றது ஒண்ணு இருந்துச்சு. ஸோ இந்த சேதன் வந்துட்டு வினோத் கிட்ட கூட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி. அதாவது வந்து ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க வினோத் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவர் ரொம்ப குவைட் ஆயிட்டார் வினோத். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து கேம் ஸ்டார்ட் பண்றாரு இன்னைக்கு எபிசோட்ல. ஸோ திவாகர் வந்து நடிக்க போகும்போது பாத்தீங்கன்னா யார் வேணா இந்த வீட்டுல பெர்ஃபார்ம் பண்ணலாம் சொல்லிட்டு அவர் நடிக்க போகும்போது இவர் கரெக்டா பாட்டு பாட, கமருதீன் பின்னாடி டான்ஸ் ஆடன்ற மாதிரி பயங்கர பண்ணா போச்சு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா வசூல் ராஜா சீன் வந்து நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ராகிங் சீனை பண்ண போறேன்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் கட்டிட்டு துஷார் வேற பாவம் கூப்பிட்டுட்டு பாவம் அந்த பையன். ஆனா அதையும் கூப்பிட்டுட்டு அதையும் அவங்க சகிச்சுட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த கிரியேட்டிவ் டீம்ல அதுக்கப்புறம் டைரக்ஷன் டீம்ல பாக்குற எல்லாருக்கும் என்னோட பெரிய பெரிய ஒரு வணக்கம் அண்ட் பெரிய ஒரு சல்யூட் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா எங்கனால வந்து ஷோல 15 மினிட்ஸ் இது பார்த்து டாலரேட் பண்ண முடியல. நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ஹவர் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் அதை வந்து எப்படி வேர் பண்றீங்க அப்படின்றது பெரிய விஷயம். ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தல கேப்டன் பிரவீன் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்றாரு. சர்க்கிள்ல நிக்க வைக்கிற பனிஷ்மெண்டா. அதுக்கப்புறம் சர்க்கிள்ல நிக்க வைக்கும் போது பாத்தீங்கன்னா கமருதீனும் வினோத்தும் வச்சு செய்யறாங்க. ஸோ அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆடியன்ஸ்க்கு உண்மையிலே இதுதான் பிடிச்சிருக்கு. இவர் வந்து சொல்றாரு மக்கள் பாக்குறாங்க. இவர் வந்து என்ன பிளான் பண்றாரு, திவாகர் என்ன பிளான் பண்றாருன்னா, சரி நம்ம வந்து எல்லாரும் என்ன டார்கெட் பண்றாங்க பாருங்க மக்களே, எல்லாரும் என்ன டார்கெட் பண்றாங்க பாருங்க மக்களே சொல்லி கேமரா கிட்ட வந்து சொல்றாரு. பட் அதனால ஒரு 10 பைசாக்கு பிரோஜனம் இல்ல. ஏன்னா மக்கள் விரும்புறதே உன்னை டார்கெட் பண்ணணும் தாயா, எங்களோட பிரதிநிதியா தான் வினோத்தை நாங்க பாக்குறோன்ற மாதிரி அன்அபிஷியல் ஓட்டிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து வினோத் இருக்காரு. ஸோ கண்டிப்பா அவர் வந்து சீக்கிரமா வந்து இந்த ஃபர்ஸ்ட் சேவ் ஆகணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். சோ இதுதான் மக்கள் இன்னைக்கு எபிசோட்ல பெருசா நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒரு டாஸ்க் நடந்துச்சு. அது என்ன டாஸ்க்னு உங்களுக்கே தெரியும், அந்த தொப்பி டாஸ்க். சோ அதுல இருந்து வினோத்தோட ஒரு பெரிய ஃபைட் இருந்துச்சு. துஷாரும் நல்லா சண்டை போட்டாரு. பட் வினோத் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்வதி பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் கூட பண்ண மாட்டேன்றது சொல்ல போய் அதுக்கப்புறம் அட்டெண்டன்ஸ் சாரி அட்டெண்ட சாரி என்ன சொல்றது ரோலாது பாருங்க, அட்டெண்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அது கூட வந்து அவங்களால பண்ண முடியாதான். ஏன்னா நேத்தே நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் நான் வந்து மிலிட்ரி இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால பார்வதி வந்து நான் இப்படிதான்டா இருப்பேன் அப்படின்னு மாதிரி அவங்க ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க. ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா திருப்பி வந்து சபரிக்கும் இவருக்கும் எல்லாம் சண்டை வருது. அதுக்கப்புறம் எஃப்ஜேக்கும் திவாகருக்கும் சண்டை வருது. ஸோ திவாகரோட நட்டு கை நடிச்சு அப்படின்னு சொல்ல முடியும். எல்லாருக்கிட்டையும் போய் சண்டை போடுறாரு. அண்ட் எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா நான்லாம் திடீர்னு திவாகர் வந்து ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட் விட்டுறாரு. கனி வந்து எஃப்ஜே கட்டி பிடிக்கும் போது கூட தான் எனக்கு தவறா தெரியுதுன்ற மாதிரி. ஸோ அதாவது என்னன்னா இவரோட நடிப்பை வந்து யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணா இந்த ஆள்னால ஏத்துக்க முடியல. பட் அது பாக்குறதுக்கும் ரொம்ப கொடூரமா இருக்கு. சோ அதனால வந்துட்டு எஃப்ஜே வந்து அந்த வார்த்தை விட்டது கொஞ்சம் தப்பு தான். ஷோ கருதி பார்த்தா தப்பு தான். பட் சுச்சுவேஷன் கருதி பார்த்தா எல்லாரும் ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நாக் அவுட் பண்ணிடுவேன்ற மாதிரி அவ்வளவு வெறியா பேசிட்டு இருந்தாரு. ஸோ திவாகர் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு சிம்பதி கேம் ஆடலாம், ஆடியன்ஸ் ஏற்கனவே நம்மள பிடிக்கும், ஏற்கனவே நம்மள பிடிக்கும்னு. ஸோ இந்த வாரம் அவர் பேர் சொல்லும் போது யாருமே கை தட்டாம இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அதான் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம நைட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆண் பாவம் அந்த அந்த டீம் வந்துச்சு, ரியோ படத்தோட டீம். ஸோ அவங்களும் வந்துட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் மக்களே போச்சு. அண்ட் இன்னைக்கு சாரி நாளைக்கு என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ எஸ்,
வர வர பிக் பாஸ் வந்து இது எப்படி போய் முடிய போகுது அப்படின்ற மாதிரி பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு ஒரு பக்கம். ஆனா வைல்ட் கார்டு கண்டிஷன்ஸ் வரதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்றோம். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம்.